அனைவருக்கும் வணக்கம். நம் செல்வ தமிழ் சேனலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதுவரை நம் சேனலின் மூலம் 6ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதிகள் முழுவதும் கற்று சிறந்திருப்பீர்கள் என நினைக்கிறேன். சரி, வாங்க இனி 8ஆம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதிகளை பார்க்கலாம். பகுதி 1. முதல் கேள்வி: இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலைக்கு வித்திட்டவர் யார்? சரியான விடை பாரதியார். பாரதியார் கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றலை கொண்டவர். சந்திரிகையின் கதை, தராசு முதலியன எந்த வகை நூல்கள்? சரியான விடை உரைநடை. பாரதியார் கவிதைகள் மட்டுமன்றி உரைநடை நூல்கள், வசன கவிதைகள், சீட்டு கவிதைகள் முதலியனவும் எழுதியுள்ளார். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் போற்றப்படுபவர் யார்? சரியான விடை பாரதியார். இதுவே சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதியாரை போற்றியவர் யாருன்னு கேட்டா கூட நீங்க என்ன சொல்லலாம்? பாரதிதாசன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல செந்தமிழ் தேனி என்று போற்றப்படுபவர் யார்? இந்த கேள்வி அடிக்கடி கேட்கிறாங்க. அது பாரதியார். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே என்று பாடியவர் யார்? சரியான விடை பாரதியார். இந்த பாடல் தமிழ் மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. செந்தமிழே செங்கரும்பே, செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா, விளக்கணைய நாயகியே என்று பாடியவர் யார்? சரியான விடை து. அரங்கன். இந்த பாடல் செந்தமிழ் அந்தாதி என்ற தலைப்புல இடம்பெற்றிருக்கு. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது? சரியான விடை வைப்பு. ஆழி பறவை என்றால் கடல், வைப்பு என்றால் நிலப்பகுதி. ஐம்பூதங்கள் எவை? சரியான விடை நிலம், நீர், காற்று, தீ, வானம். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் என 1579வது நூற்பாவுல உலகம் இந்த ஐந்தும் கலந்த கலவை என தொல்காப்பியர் கூறுகிறார். மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும் என்ற நூல் எது? சரியான விடை தொல்காப்பியம். தமிழ் சொற்களை வழங்குவதில் மரபுநிலை மாறினால் பொருள் மாறிவிடும் என்பதுதான் இதனுடைய பொருள். பறவைகள் எதில் பறந்து செல்லும்? சரியான விடை விசும்பில். விசும்பு என்றால் வானம். பறவைகள் வானில் பறப்பது இயற்கை. புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்கு உரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒலிக்குமாறு செய்வது எதனை? சரியான விடை அளபடை. அளபடை 2 வகைப்படும். அது என்ன அப்படின்னா உயிரளபடை, ஒற்றளபடை. வழா, அமை, தழா, அள் ஆகிய சொற்களில் பயின்று வருவது எது? சரியான விடை உயிரளபடை. இச்சொற்கள்ல ழா என்னும் எழுத்தை 3 மாத்திரை அளவு நீட்டித்து ஒலிக்க வேண்டும். அதற்கு அடையாளமா தான் ழாவை அடுத்து ஆ இடம்பெற்றிருக்கு. இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒலிக்கிறதுனால இதுக்கு உயிரளபடை என்று பெயர். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார்? சரியான விடை தொல்காப்பியர். இது எல்லாருமே அறிந்த ஒரு விடைதான். தொல்காப்பியத்தில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? சரியான விடை 3. அது என்ன? எழுத்து, சொல், பொருள் என 3 அதிகாரம் தொல்காப்பியத்துல இருக்கு. தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? சரியான விடை 9. இந்த 3 அதிகாரமும் ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டுள்ளது. புலியின் இளமை பெயர் யாது? சரியான விடை பரல். குருளை என்பது சிங்கத்தின் இளமை பெயர். கன்று என்பது யானை, பசு முதலியவற்றின் இளமை பெயர். யானையின் ஒளி மரபு யாது? சரியான விடை
பிளிரும், யானை பிளிரும், பசு கதரும், சிங்கம் முழங்கும். தமிழ் மொழியை எழுத எத்தனை வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன? சரியான விடை 2. அது என்னன்னா வட்டெழுத்து, தமிழ் எழுத்து. அரச்சலூர் கல்வெட்டு இது 2 எழுத்துக்கள் இருந்தன என்பதற்கு சாட்சியாக விளங்குகிறது. தமிழ் எழுத்துகளின் பழைய வரி வடிவங்களை எங்கு காணலாம்? சரியான விடை கருங்கல் சுவர்களிலும் செப்பேடுகளிலும். கல்வெட்டுக்கள் அதாவது கிமு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன கல்வெட்டுகள். செப்பேடுகள் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன. முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் எது? சரியான விடை கிபி 11ஆம் நூற்றாண்டு. சேரமண்டலம், பாண்டிய மண்டலம் ஆகிய பகுதிகளில் 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை கிடைக்கும் சாசனங்கள்ல இந்த வட்ட எழுத்து தான் அதிகமா இடம்பெற்றுதான். முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் கல்வெட்டுகளில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காண கிடைக்கின்றது. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துகளுக்கு பெயர் என்ன? சரியான விடை கண்ணெழுத்துகள். கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்று கூறும் நூல் எது? சரியான விடை சிலப்பதிகாரம். கடைச்சங்க காலத்துல தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துகள் எல்லாம் கண்ணெழுத்துகள் என்று அழைக்கப்பட்டன. இதனதான் சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்றும் தொடரால் நாம் அறிந்து கொள்ளலாம். ஓலைகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் பயன்படுத்துவது கடினம் என்பதால் வேறு எதை அதிகமாக பயன்படுத்தினர்? சரியான விடை வளைகோடு. பாறைகளை செதுக்கும் போது வளைகோடுகளை பயன்படுத்த முடியாது என்பதால் நேர்கோடுகள் பயன்படுத்தப்பட்டன. ஓலைக்கோடுகள் அதாவது ஓலைச்சுவடி சொல்றோம் இல்லையா, அதுல நேர்கோடுகளும் புள்ளிகளையும் பயன்படுத்த முடியாது. அதனால அந்த வளைகோடுகளை பயன்படுத்தினர். சில எழுத்துக்களை அழகுபடுத்துறதுக்காக அவற்றின் மேற்பகுதியில் குறுக்கு கோடு இடப்பட்டது. பின்னர் அவையே நிலையான வடிவங்களாக அமைந்துவிட்டன. தமிழ் எழுத்துகள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற எது காரணமாக அமைந்தது? சரியான விடை அச்சுக்கலை. காலந்தோறும் தமிழ் வரிவடிவ எழுத்துக்களில் மாற்றம் இருந்து கொண்டேதான் இருந்திருக்கு. கல்வெட்டுகளில் கூட இந்த ஷா என்ற வடமொழி எழுத்து காணப்படுது. மெய்யெழுத்தை குறிக்க புள்ளி பயன்படுத்தவே இல்லை. எகர ஒகர குரில் நெடில் வேறுபாடுகளும் அதுல இல்லவே இல்லை. அச்சுக்கலை வந்த பிறகுதான் நிலையான வடிவத்தை தமிழ் எழுத்துகள் பெற்றன. தமிழ் எழுத்துகளில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார்? சரியான விடை வீரமாமுனிவர். இவர் அயல் நாட்டறிஞர். தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர். இவர் என்ன செய்தார்னா எகர ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் அந்த குழப்பங்களை அவர் தான் களைந்தார். ஏ என்னும் எழுத்திற்கு கீழே கோடு போட்டு ஏ என்னும் எழுத்தையும் அதை நெடிலா சொன்னார். ஓ என்னும் எழுத்திற்கு சுழியிட்டு ஓ என்று எழுத்தாகவும் உருவாக்கினார். ஏகார ஓகார வரிசை உயிர்மை நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு ரெட்டை கொம்பு அதாவது ரெட்டை கொம்போட கால் சேர்த்து புதிய வரி வடிவத்தையும் அறிமுகப்படுத்தியவர் இந்த வீரமாமுனிவர் தான். வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை வட்டெழுத்து. வளைந்த என்றதுமே உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் வட்ட எழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? சரியான விடை தந்தை பெரியார். 20ஆம் நூற்றாண்டு வரை நா என்பதை கீழே சுழித்தும் நை என்பதை தலையில சுழித்தும் நோ என்பதை ஒத்த சுழி கொம்புன்னு சொல்றோம் இல்லையா, ஒத்த சுழி கொம்பும் நாவை கீழ்நோக்கி சுழித்தும் எழுதினர். இது போல லகர ரகர முதலியனவும் அமைந்திருந்தது. இதை அச்சிட சிரமமாக இருந்ததுனால தற்போது இப்ப இருக்கக்கூடிய அந்த முறையை அறிமுகப்படுத்தியவர் தந்தை பெரியார். இதை தமிழக அரசும் ஏற்றுக்கொண்டது. தமிழில் சொல் என்பதற்கு என்ன என்பது பொருள்? சரியான விடை நெல். நெல்லுல பதர் இருக்கும், ஆனா சொல்லுல பதர் இருக்காது. அதனாலதான் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே
என்று தொல்காப்பியர் கூறுகிறார். ஈ என்பதன் பொருள் யாது? சரியான விடை கொடு. ஈ என்றால் ஈக, அதாவது கொடு என்பது இதனுடைய பொருள். நோ து என்ற உயிர்மை குறிலை ஓரெழுத்து ஒரு மொழி என்றவர் யார்? சரியான விடை நன்னூலார். 42 ஓரெழுத்து ஒரு மொழியில நோ து இந்த ரெண்டு மட்டும்தான் குறில். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறும் நூல் எது? சரியான விடை தொல்காப்பியம். மொழியை எத்தனை வகையாக பிரிப்பர்? சரியான விடை 3. அது என்ன 3? தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்றவர் யார்? சரியான விடை தொல்காப்பியர். ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை? சரியான விடை 42. ஆமா என்பதன் பொருள் யாது? சரியான விடை காட்டுப்பசு. ஆ என்றால் ஓரெழுத்து ஒரு மொழி, மாங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு கலை சொல்லா உருவாக்கியிருக்காங்க. இதற்கு காட்டுப்பசு என்று பொருள். உலக பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட பயன்படும் சொல் எது? சரியான விடை மாஞாலம். ஞாலம்னா உலகம், மான்னா மிக பெரிதுன்னு அர்த்தம். அதனால அதற்கா உலக பெரும் பரப்பை காட்டுறதுக்கு மாஞாலம் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. எந்த பொது பெயர் ஓயாது ஒளி செய்யும் ஒளி குறிப்பை காட்டி நிற்கிறது? சரியான விடை ஈ. அதனாலதான் ஈயை மாட்டு ஈ, தேன் ஈ என பயன்படுத்தும் வழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்கு. இப்பவும் சில பேர் சிரிச்சாங்கன்னா ஈ என்று பல்லை காட்டாதே என்ற அறிவுரை கூறுவதும் இருக்கு. கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்தவை எவை? சரியான விடை ஆண், மான், கோன். அவை தேய்ந்து ஆ, மா, கோன்னு வழங்கப்படுது. ஆ என்றால் பசு, மா என்றால் விலங்கு, கோ என்றால் அரசன் அல்லது பசு. ஏய் என்பதன் பொருள் யாது? சரியான விடை கூடு. எட்டத்தில் போகிறவனை ஏ என்று அழைத்தனர். ஏ என்பது என்னோடு கூடு, அதாவது பொருந்து, சேர் என்னும் பொருளை உடையது. செந்தமிழர் அந்தனர், அதாவது செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை இரா இளங்குமரனார். செந்தமிழ் அந்தனர் என அழைக்கப்படும் இளங்குமரனார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். அவர் நூலாசிரியரா இருந்தாரு, இதழாசிரியரா இருந்தாரு, உரையாசிரியராகவும் இருந்தாரு, தொகுப்பாசிரியராகவும் இருந்தார். இப்படி பன்முக திறன் கொண்டவராக இருந்தவர் தான் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படும் இரா இளங்குமரனார். இரா இளங்குமரனார் எழுதிய நூல்கள் யாவை? இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். தமிழ் எழுத்துகள் மொத்தம் எத்தனை? 247. எந்த நூலில் இருந்து செய்திகள் தொகுக்கப்பட்டு சொற்பூங்கா என்னும் விரிவானம் அமைந்துள்ளது? சரியான விடை தமிழின் தனி பெரும் சிறப்புகள். குணுகும் பறவை எது? சரியான விடை புறா. கூகை குளரும், புறா குணுகும், குயில் கூவும். சரியான மரபு சொல்லை தேர்க. சோறு. சரியான விடை உன். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள் எவை? சரியான விடை உ, ஊ. வாய் திறத்தலால் அ, ஆ என்ற எழுத்துக்களும், இ, ஈ, ஏ, ஏ, ஐ என்ற 5ம் வாய் திறக்கும் முயற்சியோட நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்ல பொருந்தும் முயற்சினால பிறக்குது. உ, ஊ, ஓ, ஓ, ஔ என்பன இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன. இதுல முக்கியம் என்னன்னா, எழுத்துகளின் பிறப்பை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என்று 2 வகையாக பிரிப்பர். இது முக்கியமானது. எழுத்துகளின் பிறப்பை எத்தனை வகையாக பிரிப்பர்னு கேட்டாலும் நீங்க 2 சொல்லலாம். இடப்பிறப்பு 1, முயற்சி பிறப்பு 1. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் எது? சரியான விடை தலை. வல்லின எழுத்துகள் பிறக்கும் இடம் எது? சரியான விடை மார்பு. நாவின் நுனி, அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துகள் எவை? சரியான விடை
இட்டு இன்னு. மெல்லின எழுத்துகள் பிறக்கும் இடம் எது? சரியான விடை மூக்கு. இறுதியாக தெரிந்து கொள்வோம். ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 சொன்ன அந்த எழுத்துக்கள் என்னென்னங்கிறத நம்ம இப்ப பார்த்துடலாம். உயிரெழுத்துல ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ. மகர வரிசையில மா, மீ, மூ, மே, மை, மோ. தகர வரிசையில தா, தி, து, தே, தை. பகர வரிசையில பா, பூ, பே, பை, போ. நகர வரிசையில நா, நீ, நே, நை, நோ. ககர வரிசையில கா, கூ, கை, கோ. சகர வரிசையில சா, சி, சே, சோ. வகர வரிசையில வா, வி, வை, வவ். யகர வரிசையில ஒரே ஒரு எழுத்து யா. இதுல மொத்தம் 40 எழுத்துகள் இருக்கு. குறில் எழுத்து 2 நோ, து. இதுல முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா உயிரெழுத்துல நெடில்ல 6, மகர வரிசையில 6, தகர வரிசையில 5, பகர வரிசை 5, நகர வரிசை 5, ககர வரிசை 4, சகர வரிசை 4, வகர வரிசை 4, யகர வரிசை 1, குறில் எழுத்து 2. இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மொத்தம் 42 எழுத்துகள் உள்ளன அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளலாம். இனி 8ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் இருந்து இயல் 2 பகுதி 2ல காணலாம். இது போன்ற வினாவிடைகளை தொடர்ந்து காண செல்வ தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.